ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, காசி விஸ்வநாதனோட இன்னொரு டெம்பிள் வந்து இந்த கடலூருக்கும் பாண்டிச்சேரி டிஸ்ட்ரிக்க்கும் நடுவில் இருக்குது. அந்த கோவிலுக்கு தான் இப்போ நம்ம கிளம்பிட்டு இருக்கோம். சும்மா அங்கே கிளைமேட்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் வீட்டுக்கு வெளியே. நாங்கள் கிளம்பும் போது வந்து மணி 5 ஆச்சு. அப்புறம் அம்மா டீ போட்டிருந்தாங்க. அப்படியே டீ குடிச்சிட்டு கிளம்பலாம் அப்படிங்கிறது தாங்க பிளானு. பாருங்க, நான் வந்து அந்த கோவிலுக்கு போற வழியே கொஞ்சமா வந்து வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். ரொம்ப கிளிப்ஸ்லாம் எடுக்க முடியலங்க. ரொம்ப காத்தடிச்சிட்டு இருந்துச்சு. அதனால கொஞ்சமா தான் எடுத்திருந்தோம். அப்புறம் ஒரு 1/2 அன் ஹவர் கழிச்சு வந்து கோவிலுக்கு நாங்க வந்து ரீச் ஆயிட்டோம். இப்படி தான் வந்து என்ட்ரன்ஸ் இருக்கு. ரொம்ப பெரிய என்ட்ரன்ஸ் தாங்க. நல்லாவே இருந்துச்சு. அப்புறம் நானும் அம்மா வந்து விளக்கு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விளக்கு போட்டுட்ருக்கோம். 2 விளக்கு போட்டோங்க. அங்க காத்து வேற ரொம்ப அடிச்சுட்டே இருந்துச்சா, விளக்கே ஏத்த முடியலங்க. அப்புறம் அப்படியே ஒரு வழியா வந்து அணைஞ்சு போச்சு. அப்படியே ஏத்திட்டோம். எண்ணெய் போட்டு தான் வந்து விளக்கு ஏத்தியிருந்தோம். நெய் இந்த வாட்டி யூஸ் பண்ணல. பாருங்க அணைஞ்சு வருது. கடைசியா ஏத்திட்டோங்க விளக்கு 2த்தையும். அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து கோவில் உள்ள வந்து போயிட்டோம் சாமி கும்பிடுறதுக்காக. அங்க வந்து சிவன் தாங்க இருப்பாரு. காசில இருக்கிற மாதிரியே. அப்புறம் சாமி கும்பிட்டுட்டு சரி சும்மா வெளிய வந்து பக்கத்துல இருக்கிற சாமியெல்லாம் கும்பிடலாமேன்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டு இருக்கோங்க. அப்ப எடுத்த வீடியோ கிளிப்ஸ் தான் இது. இந்த கோவில சுத்தி நெறைய மரம், செடி, கொடி எல்லாமே அழகா இருந்துச்சுங்க பார்க்கறதுக்கு. ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க இடமே ரொம்ப ப்ளீஸிங்கா இருந்துச்சு. இப்ப அந்த வீடியோ கிளிப்பிங்ஸ் தான் நீங்க பார்த்துட்ருக்கீங்க. அப்புறம் சாமிலாம் கும்பிட்டு முடிச்சுட்டு, அங்க ஒரு குளம் இருக்குங்க. அங்க தாங்க பூஜைலாம் பண்ணுவாங்க. அந்த குளத்துக்கு தான் இப்ப நாங்க வந்து போயிட்டுருக்கோம். சண்டே சாரி சாட்டர்டே வந்து இந்த கோவில்ல வந்து விசேஷம் பண்ணுவாங்க. அதுக்கு தான் நாங்களும் சாட்டர்டே வந்தோம். இந்த கோவிலுக்கு ஆல்ரெடி ஒரு வாட்டி வந்தோங்க. ஆனா வந்து ஃப்ரைடே போல வந்துட்டோம் போல. அந்த பூஜையே பண்ணல. ஏமாந்து தாங்க வீட்டுக்கு போனோம். இப்ப திரும்பவும் வந்திருக்கோம். இப்ப பாருங்க 2 ஐயர் வந்து அந்த குளத்துல அந்த ஆத்துல நின்னு வந்து பூஜை பண்ணிட்டுருக்காங்க. பூவெல்லாம் போட்டு நாங்க அத நின்னு பார்த்துட்டுருந்தோம். இங்க வந்து எப்படின்னா, நம்ம யார் வேணா விளக்கு ஏத்தலாங்க. விளக்கு வந்து வாங்கிட்டு வந்து விளக்கு ஏத்தலாம் போல. எங்களுக்கு அது தெரியாது. நாங்க ஃபர்ஸ்ட் டைமுங்கிறனால. எல்லாருமே வந்து வச்சுட்டுருந்தாங்க அங்க. நாங்க பார்த்துட்டு தான் இருந்தோம். என்னன்னு எங்களுக்கு புரியல. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு தான், ஓ! இது விளக்கேத்தி பண்ணுவாங்க. நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. அத வச்சு கொஞ்சம் ரிச்சுவல்ஸ் பண்ணுவாங்க போலன்றது எங்களுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. அப்புறம் நாங்க போய் எங்களுக்கும் கொஞ்சம் விளக்குலாம் வாங்கிட்டு வந்துட்டோங்க. இப்ப பாருங்க, தீபார்த்தனைலாம் காமிச்சிட்டுருக்காங்க பாருங்க. இது எப்படி பார்த்தாலும் ஒரு 1/2 மணி நேரம் பக்கம் வந்து இந்த ரிச்சுவல்ஸ்லாம் போயிட்டே இருந்துச்சுங்க. நான் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா எடுத்திருக்கேன் அந்த வீடியோ கிளிப்பிங்ஸு. இப்ப பாருங்க, இப்ப வந்து இந்த ஆ இந்த நெறைய வந்து இதுக்கு பேர் எனக்கு தெரியல. அதுல வந்து தீபார்த்தனை காமிச்சிட்டுருக்காங்க பாருங்க. இந்த இடத்துல எப்படி இருக்கோ, அதுக்கும் இந்த ஆத்துக்கும் ஆப்போசிட் சைட்லயும் சேம் இதே மாதிரி வந்து கோவில் இருக்கு போலங்க. எங்களுக்கு தெரியாது. நாங்க கடைசியா தான் பார்த்தோம். அங்க நின்னுட்டும் இதே மாரி 2 ஐயர் வந்து இதே மாதிரி விளக்கு காமிச்சிட்டு இருந்தாங்க. எங்களுக்கு அதோட பேக் ஸ்டோரி என்னன்னு தெரியல. ஜஸ்ட் நாங்க பார்த்தத சொல்றோம். இப்போ கொஞ்சம் அந்த ஐயர் ஏதோ வந்து ரிச்சுவல்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இது வந்து எல்லா சாட்டர்டேவும் நடக்குங்க இந்த ஈவென்ட்டு. நீங்க வந்து யார் வேணா போய் பார்க்கலாம். எல்லா வாரமும் நடக்கும். எந்த வாரமுமே ஸ்கிப் பண்ண மாட்டாங்க. இதோ பாருங்க நான் ஆப்போசிட்ல எடுத்திருக்கேன் பாருங்க. அந்த அளவுக்கு வந்து கிளாரிட்டி இல்ல. கோச்சுக்காதீங்க. இந்த ஆப்போசிட்ல ஏத்துறாங்க பாருங்க. இது வந்து குளம் இல்லங்க. இது வந்து ஒரு ஆறு. ஆத்துல தான் இந்த ரிச்சுவல்ஸ் எல்லாம் பண்றாங்க. இருட்டியே போயிருச்சுங்க. இப்பவும் வந்து அந்த ரிச்சுவல்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. நாங்க சும்மா நின்னு பார்த்துட்டு இருந்தோம். இப்போ நான் வந்து என் வாய்ஸ் கட் பண்றேன். நீங்க என்ன நடக்குதுன்றத நீங்க பாருங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வந்து நான் சொன்னேன்ல ஃபர்ஸ்ட்டே விளக்கேத்துனாங்கன்னு சொல்ட்டு, அதுக்கப்புறம் நாங்களும் ஓடி போய் விளக்கு வாங்கிட்டு வந்து விளக்கேத்துனோங்க. விளக்கேத்திட்டு இந்த ஆறு போயிட்டு இருக்குதுங்க இல்லைங்களா? அந்த ஆத்துல வந்து விட்டுறணும் போல. அந்த ஆத்துல விட்டுட்டோம்னா, அது பாட்டுக்கு அந்த விளக்கெல்லாம் அப்படியே மிதந்துட்டே போயிட்டுருக்கு பாருங்க. எவ்வளோ பேர் ஏத்திருக்காங்கன்னு பாருங்க. நாங்களும் ஏத்தி விட்டோம். அதுவும் ரொம்ப தூரம் போச்சு. அப்புறமா சுண்டல் குடுத்தாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டோம்.